தத்துவம். பத்தை படுத்த பிரம்மா. பிரம்மா கையில் இருப்பதோ வேதம். வேதம் என்றால் கல்வி. கல்வி கதிபதியோ கலைவாணி சரஸ்வதி. கலைவாணி சரஸ்வதி கையில் வைத்திருப்பதோ வீணை. வீணையிலிருந்து வருவதோ நாதம். நாதம் என்றால் சங்கீதம். சங்கீதத்துக்குரியவரோ நாரத மகாமுனி. மகாமுனி தோற்றுவித்ததோ கலகம். கலகத்தை சொந்தக்கார தர்க்கன். தர்க்கன் செய்ததோ அதர்மம். அதர்மத்தை அழித்ததோ சக்கரம். அந்த சக்கரம் வைத்திருப்பதோ ஸ்ரீமந்த மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு மார்பிலே மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி நின்றிருக்கும் இந்த தெய்வீக சபையில் நான் வந்திருக்கின்றேன் அல்லவா? நான் யார், என்னுடைய பேர் எனக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒவ்வொன்னா சொல்லிவிட்டா சொரிவாயா என்னிடம் எக்கச்சக்க தெரிவிக்க கூடாது. ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்றேன். செவி கொடுத்து கவனமாக கேட்க வேண்டும். என்னுடைய பேரும் பூலோக தர்மராஜன் என்றாய் தெரிந்தாய் அல்லவா? பூலோக தர்மராஜன். அப்படி பூலோக தர்மராஜனாக தாங்கள் இருந்து விட்டாலோ தங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யார் மகாராஜா? சொல்ல வேண்டுமா? ஆமாங்க. அதற்கு முன்பதாக என்ன சொல்கின்றேன் கேள். அங்க காட்டாலும் தாயறிவே
நான் சென்று நின்று விட்டால் அந்த மரமானது உடனடியாக காய்த்துவிடும். உண்மைதான். பூக்காத மரம் ஒன்று இருந்துட்டாலும் அந்த மரத்தினடி நான் சென்று நின்று விட்டால் அந்த மரம் உடனடியாக பூத்துவிடும், காய்த்துவிடும். ஆமாம், அதனால்தான் காய்த்தாலும் காய்கறிகள் கலியுக தர்மராஜன் நானே. காய்த்த மரம் காய்கறிய கலியுக தர்மராஜன். உண்மைதான். பூத்தாலும் பூவரிகள் பூலோக தர்மராஜன் என்று எனக்கு பெயரும் உண்டு. பூத்த மரம் பூவரியும் பூலோக தர்மராஜன். உண்மைதான். அப்படி நான் இருந்துட்டாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் என்று சொல்ல வேண்டும். அப்படி போடி குந்தி மக்கள் ஐவராஜாக்கள், பருவமான சந்திர குலம் பாண்டு மக்கள் ஐவராஜாக்கள். உண்மைதான். அதிலே குந்தி அம்மனுக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் பெற்றெடுத்த என்னுடைய பெயரும் சர்வபுத்திர மகாராஜன் என்ற விருதை அல்லவா. அப்படி இருந்துட்டாலும் சாமி பாண்டு புத்திர மாமன்ன மகாராஜன் இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை, நல்லா வாங்க, நாங்க தானே கூப்பிடுறோம்.
பெற்றெடுத்த தர்மபுத்திர மாமன்ன மகாராஜன். உண்மைதான். ஏய், 12,000 யானை பலம் படைத்த ஏய், வெற்றி மதகரை வீமச்சேனன் என்னுடைய தம்பியாக வேண்டும். 16,000 கஜேந்திர ஆணைபலம் படைத்த ஏய், மதகிரி வீமச்சேனன் தங்களுடைய தம்பி. உண்மைதான். ஏய், 12 அழகு 11 நாமத்தை படைத்த ஆனால் அழகு முன்னே அழைத்தினான் என்னுடைய தம்பியாக வேண்டும். ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் உங்களுடைய இளைய தம்பி. உண்மைதான். ஏய், நகுலன் சகாதேவன் ஏய், சகாதேவன் இருவருமே என்னுடைய தம்பிமார்களாக வேண்டும். லகுலன் சகாதேவன். நாங்களோ ஏய், வெறுத்ததே தண்ணீர் சாமி. சத்தியமே நிச்சயம். ஏய், பெருமாளே துணை என்று நாங்களே வாழ்ந்து வருகின்றோம். அப்படியா? அப்படி வாழ்ந்து வந்துட்டாலும் அப்படி இருந்துட்டாலும் சாமி, சாமி ஏய், யாருங்க நம்ப பொண்டாட்டி சாமி? ஏய், ஏய், அதை சொல்வதற்கு முன்பதாக ஏய், இன்னும் சொல்ல வேண்டும் அல்லவா? ஆமா என்னுடைய எதிரிகள் யாரேனும் ஆமா இருக்கிறார்கள் என்று சாமி, சொல்ல வேண்டும் அல்லவா? யாராச்சும் எதிரிக்கிறாங்களா? சொல்கின்றேன். ஏய். நண்பா, சாமி, எனக்கு பங்கு நல்ல பகையாளி. அங்க பங்கு பகையாளி. நண்பா, சாமி, எங்களுக்கு பங்கும் பகையாளி பாதி நாட்டு சத்திராதி. ஏய், எங்கும் எதிரில் ஏற்பட்டால் சத்திராதி யார் தெரியுமா? யாருங்க? எப்படி தெரியுமா? எப்படி? என்னுடைய பெரியப்பா மக்கள் இருக்கின்றார்கள். ஏய், திருதராஷ்டிரனுடைய புதல்வர்கள் ஏய், கௌரவர்கள் 100 பேர்கள். கௌரவர்கள் 100 பேர்கள். உண்மைதான். ஏய், அவர்கள் தான் எங்களுக்கு பங்கு பகையாளி பாதி நாட்டு சத்திராதி. பேரான பெரிய தந்தை பெற்றெடுத்த கௌரவர்கள் 100 உண்மைதான். பேர் உங்களுக்கு எதிரி. 100 பிள்ளைகள். ஏய், அப்படி இருந்துட்டாலும் ஏய், என்ன செய்தார்கள் தெரியுமா? என்னங்க பள்ளி செய்தாங்க? பருவத்திலே படிக்கின்ற பொழுது ஏய், எங்களுடைய ஏய், தாத்தாவான பீஷ்மாச்சாரி என்ன செய்தார்? என்னங்க ஒரு செஞ்சாங்க? பிளாக்கடை எடுத்து ஏய், பாண்டவர்கள் நாங்கள் ஐவராஜாக்கள், ஏய், கௌரவர்கள் அவர்கள் 100 பேர்கள், ஆமாங்க. இருவரும் சரிசமமாக பிரித்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தார். ஏய், அப்பொழுது நாங்கள் என்ன செய்தோம்? என்னங்க எங்கள் செஞ்சீங்க? ஐவருக்கு ஒரு பாதியாகவும் ஏய், அவர் கௌரவர்களுக்கு 100 பேருக்கு ஒரு பாதியாக பிரித்துக் கொண்டோம். ஏய், அப்பொழுது நய வஞ்சகம் கொண்டு துரியோதனன் என்ன செய்தார் தெரியுமா? என்னங்க செஞ்சாங்க? ஆனால் பாண்டவர்கள் இவர்கள் ஐவராஜாக்கள் இருக்கின்றார்கள். ஆமாங்க. இவர்களுக்கு ஒரு பகுதி போய்விட்டது. ஏய், நமக்கு கௌரவர்கள் 100 பேர் இருக்கின்றோம். ஆமா, நமக்கு ஒரு பகுதியாகிவிட்டது. ஆமா, பிற்காலத்தில் நடந்து வந்தால் இவர்கள் ஆமா, நாட்டை இதுபோல்தான் சரிபாதியாக கேட்பார்கள் என்று சொல்லி ஏய், நய வஞ்சகம் கொண்ட துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? என்னங்க செஞ்சா? சொல்கின்றேன். ஆ, ஒரு நல்ல வழிகளிலே
சண்டாளன் துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? என்னங்க செஞ்சான்? அவன் நாங்கள் போகின்ற வழியிலே பொய்க்குழியை வெட்டி வைத்தான், ஏய், நடக்கின்ற வழியிலே நச்சு முளை நாட்டி வைத்தான், ஆமாங்க. உண்ணும் உணவிலே ஏய், நஞ்சினை கலக்கி வைத்தான் பாவி சண்டாளன் துரியோதனன். ஏய், படுக்கின்ற பாய்திலில் நச்சு பாம்புகளை விட்டான் பாவி சண்டாளன் துரியோதனன். ஏய், அதோடு மட்டும் விடவில்லை, ஆமா. அதாவது அறுக்கு உருக்கு மெழுகினாலான ஒரு அழகிய மண்டபம் கட்டி ஏய், அதுல எங்கள் ஐவராஜாக்களையும் ஏய், என்னுடைய வாஞ்சாலியை ஒரு தங்கச்சியெல்லாம் பாவி சண்டாளன் துரியோதனன். துரியமண்ண. அதிலிருந்தும் ஏய், என்னுடைய மாமன் பரந்தாமன் கிருபையினாலும் என் தம்பி விமர்சனன் உதவினாலும் ஏய், அங்கிருந்து தப்பி பிழைத்தோம். தப்பி பிழைத்துங்க. தப்பி பிழைத்து நாங்கள் இந்திர பிரசத்தில் வாழ்ந்து வருகின்ற பொழுது ஏய், அவன் என்ன செய்தான்? துரியோதனைய வஞ்சமாக கபட வஞ்சகமாக எங்களை ஏய், அதாவது அத்தேபுரம் வரவழைத்தான். ஏய், வரவழைத்து பிறகு என்ன செய்தான்? ஏய், அழகிய சூத மண்டபம் கட்டி ஏய், அதில் என்னை அழைத்து ஏய், அண்ணா தர்மத்தினா ஏய், தாங்கள் என்னிடம் சூதாட வர வேண்டும் என்று சொன்னான். ஏய், அப்பொழுது என்ன செய்தேன்? ஏய், ஆனால் நான் ஆட மறுத்தேன். ஏய், அவன் வற்புறுத்தி அழைத்தான். ஏய், பிறகு நான் என்ன செய்தேன்? ஏய், சூதாட ஆரம்பித்தேன். ஆமாங்க. அப்பொழுது நான் பகலை உருட்டினேன். ஏய், உருட்டுகின்ற பொழுது நான் முதலில் ஜெயித்து விட்டேன். முதல் ஆட்டத்துல நீங்க ஜெயிச்சு விட்டீங்க. உண்மைதான். ஏய், அப்போது என்ன செய்து விட்டா தெரியுமா துரியோதனன்? ஏய், அண்ணனுடைய மாமா இருக்கின்றன ஜெகனி மாமன். ஆமாங்க. அவன் என்ன சொல்லிவிட்டான்? ஏய், ஆனால் தர்மத்தினா ஏய், இது சாமியாட்டம் பிள்ளையாரட்டம் முதல் ஆட்டமோ பிள்ளையாராட்டம் என்று சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டான். அந்த ஆட்டம் சொல்லாது என்று விட்டான். ஏய், பிறகு என்ன செய்தேன்? என்னங்க? என் நாடு நகரம் வைத்து அனைத்தையும் வைத்து ஏய், நான் பகடை உருட்டேன். ஏய், அதை தோற்று விட்டேன். ஏய், அப்பொழுது துரியோதனன் என்ன செய்தான்? ஏய், நாடு நகரம் உப்பு சட்டி வரவோடு அனைத்தையும் வறுத்துக் கொண்டான் நயவதிய துரியோதனன். அப்படியா? அப்படி இருந்துட்டாலும் ஏய், அந்த தர்மத்தினா ஏய், தங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கின்றேன். ஏய், தாங்கள் தன்னை வைத்து ஆடினால் ஏய், இந்த நாட்டை திருப்பி தருகிறேன் என்று சொன்னான். ஏய், பிறகு என்ன செய்தேன்? என்னங்க? நான் என்னை வைத்து ஆடினேன். உங்களை வச்சு பகடையாடுறேங்க. உண்மைதான். ஏய், அதிலும் நான் தோற்று விட்டேன். அப்படியா? பிறகு என் தம்பிமார்கள் நால்வரை வைத்து ஏய், சூதாடினேன். ஏய், அதிலும் தோற்று விட்டோம். அதுலயும் தோத்து விட்டீங்க. அப்படி இருந்துட்டாலும் ஏய், என்னுடைய மனைவி வாஞ்சாலையை வைத்து அந்த சூதில ஆடினேன். ஏய், அதிலே தோற்று விட்டோம். அதுலயும் தோத்துட்டீங்க. பிறகு என்ன செய்தான்? அந்த நயவஞ்சகன் பாவிச்சண்டால துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? என்னங்க செஞ்சா? ஆனால் பாரத சபை என்றும் தெரியாமல் ஏய், என்னுடைய மனைவி பாஞ்சாலி ஏய், கூந்தலை பிடித்து இழுத்து வந்து ஏய், அந்த பாரசேவிதனை துயிலுடைய செய்த பாவி நயவஞ்சகன் துரியோதனன். அதாவது தன்னுடைய தம்பியாகப்பட்ட துச்சேதனை விட்டு ஆ, பாரா சபைதனில ஆ, அத்தனை பாஞ்சாலியை தொழில் உரித்தான். உண்மைதான். ஏய், அப்போது என்ன செய்து விட்டார்கள்? ஏய், குறிப்பெரியார்கள் ஆ, மாயவன் பரந்தாமன் கிருவியினால் ஏய், ஒரு துயில் உரிய 9 துயில் கொடுத்து ஆ, அந்த இடத்தில் திரௌபதியின் மானத்தை காப்பன என்னுடைய மாமா பரந்தாமன். மானத்தை காப்பாற்றினார் மாமனாகப்பட்ட பரந்தாமன். உண்மைதான். ஏய், அப்படி இருந்துட்டாலும் ஏய், ஆனா பாண்டவர்களே ஆமா. தாங்களே எங்களுக்கு அடிமை என்று சொல்லி ஏய், அதாவது ஏய், 12 ஆண்டு வனவாசம் ஆமாங்க. ஒரு ஆண்டு அந்நியாதவாசம் கழித்து வந்தா ஏய், பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருவேன் என்று சொன்ன நயவஞ்சகன் துரியோதனன். பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருகிறேன் என்று சொன்னான். உண்மைதான். ஏய், அப்படி இருந்துட்டாலும் ஏய், குரு பெரியோர்கள் கட்டளைப்படி ஏய், 1ஆம் மனம் சூரிய மனம், ஏய், 2வது ராமரிஷி வனம், ஏய், 3ஆம் மனம் முருகமகாரிஷி வனம், ஏய், 4வது காலமகாரிஷி வனம், ஏய், 5வது சைந்தவரிசி வனம், ஏய், 6வது காமதேனு பர்வதம், ஏய், 7வது கந்தர்வ பர்வதம், ஏய், 8வது குருமகாரிசி வனம், ஏய், 9வது ராமரிசி வனம், ஏய், 10வது வேரண்ட வனம், ஏய், 11வது சாபாமரிக வனம், ஏய், 12ஆம் வனம் காலபைரவ வனத்தில் ஏய், இருக்கின்றோம். அப்படியா? அப்படி இருந்துட்டாலும் ஏய், இன்றைய தினம் நான் அழைத்ததாக ஏய், என்னுடைய வாஞ்சலியை அழைத்து வா, ஏய், பிறகு பார்க்கலாம். அப்படி. தானே, தாரா புகழ் படைத்த தர்மபுத்திர மாமன்ன மகாராஜன் தன்னுடைய தேவியாலாகப்பட்ட பத்தினி பாஞ்சாலியை அழைக்க பத்தினி பாஞ்சாலி சபைக்கு முன்னால் மற்ற விஷயம் பின்னால்